சினிமா ஆரம்பிக்குது பாருங்க. ஒரு சிறுவன் புருஸ்லின்னு பேர் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு தனியா நடந்து போறான். ஒரு குறுகிய பாதையில் பயங்கரமான பிசாசு சிலைகள் வரிசையா நிற்கும். அடேங்கப்பா, ஒரு சிலை அவன் கண்ணுக்கு தெரியும். கொஞ்சம் அசஞ்ச மாதிரி இருக்கு. புருஸ்லி உறைஞ்சு போனான். நம்ப முடியாமல் பார்க்கிறான். இதயம் படபடன்னு அடிக்குது. பயம் கொள்ளை. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் கோயிலுக்கு ஓடுறான். ஆனா கோயில் கதவு அவன் கண் முன்னாடி தடுமாறி மூடுது. வேற வழி தேடி பார்க்கிறான். அப்போதான் காவல்காரன் சிலை தெரியுது. ரோட்டோட முடிவுல அது நகருது. கல்முகத்துல பயங்கரமா வந்தாச்சு. அதே நேரம் புருஸ்லியோட அப்பா லீ ஹாய் சூன் பயங்கர கனவுல இருந்து எழுந்திருக்கான். அவன் மகன் மேல கவலை புருஸ்லி அறையில ஓடுறான். புருஸ்லி நல்லா தூங்கிட்டு இருக்கான் பாருங்க, நிம்மதி. பழைய குடும்ப வழக்கத்தை பின்பற்றி லீ ஹாய் சூன் கொஞ்சம் BWA சன்னல் ஓரத்துல இரவுல வந்து சுத்தும் சாத்தான் சேட்டைகளிலிருந்து ப்ரூஸை காப்பாத்துற ஒரு காவல் காப்பு. அடுத்த நாள் காலையில லீ ஹாய் சூன் ப்ரூஸ் கிட்ட ஒரு சூப்பர்டியா சொன்னாரு. இப்மேன்னு ஒரு விங்சன் மாஸ்டரை சந்திக்க சொன்னாரு. அவர்தான் ப்ரூஸுக்கு சீன மார்ஷல் ஆர்ட் கற்றுக் கொடுப்பாருன்னு. இப்மேன் கிட்ட பயிற்சி எடுத்த ப்ரூஸோட கை வலிமை அப்டேட் ஆயிடுச்சு. 1961 தீபாவளி விழா. தெரு எல்லாம் கொண்டாட்டம். ஆடரவங்களோட சிரிப்பு சப்தம் காத்துல தெரிக்குது. அந்த கொண்டாட்டத்துல சில வெளிநாட்டு கப்பல் யாத்திரிகர்கள் வந்தாங்க. அதுல ஒருத்தன் ஒரு பெண்ணை சம்மதம் இல்லாம சர்க்கஸ ஆட வைக்க முயற்சி பண்றான். அந்த விழாவுல இருந்த ப்ரூஸ் இதை பார்த்த உடனே அங்கே போய் நிறுத்தினாரு. போனை நிறுத்த சொன்னாரு. ஆனா போன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ப்ரூஸ் கிட்ட தகராறே தொடங்குறான். ப்ரூஸோட விங்சன் திறமையால போனை சும்மா விட்டு வைக்கல. ஆனா போனோட கும்பல் ஒருத்தன் ப்ரூஸ் கிட்ட கத்திய வீசினான். ப்ரூஸ் ஸ்பீடா சங்கிலிய பிடிச்சு அந்த கப்பல் யாத்ரிகனை கட்டி போட்டான். சண்டையை முடிவுக்கு கொண்டு வரணும். சைரன் சத்தம் அருகிலேயே வந்துச்சுன்னு தெரிஞ்சதும் ப்ரூஸ் வேகமா தப்பிச்சு ஓடணும்னு முடிவு பண்ணிட்டான். சுவரை தாண்டி ஏறி ஜன்னல் வழியா அவன் அறைக்குள்ள போனான் பாருங்க. அங்க அவன் அப்பா காத்திருந்தாரு. ஹோய் சூவான் கடல்வாசிக்கு நடந்த சண்டை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டாரு. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கானாம். போலீஸ் ப்ரூஸை தேடிட்டு இருக்கிறதால அவன் பாதுகாப்பு பத்தி கவலைப்பட்ட ஹோய் சூவான் இப்பவே ஹாங்காங்க விட்டு போற மாதிரி சொன்னாரு. அப்புறம் நீண்ட நாள் ரகசியம் ஒன்ன சொன்னாரு. ப்ரூஸுக்கு ஒரு அண்ணன் இருந்தாருன்னு. அவன் பிறந்து சில நாட்களிலேயே இறந்துட்டாருன்னு. ஒரு பேய் அவன் ஆன்மாவை கனவில கொண்டு போச்சான். புரூஸை பாதுகாக்க அந்த இரவே அமெரிக்கா போற மாதிரி ஹோய் சூவான் ஏற்பாடு பண்ணினாரு. புரூஸ் ஷாக் ஆனாரு. அதே நேரம் ரொம்ப எக்ஸைட் ஆனாரு. அவன் பிறப்பு சான்றிதழ்ல சான் பிரான்சிஸ்கோல பிறந்ததா இருக்குன்னு ஓபரா கம்பெனில வேலை செஞ்சப்போ ஹோய் சூவான் சொன்னாரு. அது இமிகிரேஷனுக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னாரு. பயணத்துக்கு உதவ ஹோய் சூவான் கொஞ்சம் காசு கொடுத்தாரு. அமெரிக்காவுக்கு போற மாதிரி சொன்னாரு. 1962 ப்ரூஸ் சான் பிரான்சிஸ்கோல ஒரு ஹோட்டல்ல பாத்திரம் கழுவினாரு. ஆனா எல்லாரும் அவனை வரவேற்கல. அவருடைய வேலையில அவருக்கு ஒரு மரியாதை இல்ல. அவரு சக ஊழியர்கள் அவரை ஒரு நல்லா பார்க்கல. ஹோசர் கூட சோயா சாஸ் பாட்டில உடைச்சிட்டு அதை ப்ரூஸ் தான் சுத்தம் பண்ணணும்னு எதிர்பார்த்தாரு. ப்ரூஸ் எப்பவும் சண்டை போட மாட்டாரு. அவர் சொன்னபடி செய்து ஒரு வார்த்தை கூட சொல்லாம அந்த அழுக்கை சுத்தம் பண்ணிட்டாரு. வேலையில அவருக்கு சரியான வரவேற்பு இல்லைன்னாலும் ப்ரூஸ் அவருடைய பழைய வழக்கத்தை விடல. வேலை முடிஞ்சதும் கடற்கரைக்கு போய் விங்சன் கற்றுக்கொண்டாரு. அது அவருடைய கலாச்சாரத்துடன் இணைக்க ஒரு வழி. ஒரு நாள் சைக்கிளில் கல்லூரிக்கு சாப்பாடு டெலிவரி போகும்போது ப்ரூஸ் ஒரு வித்தியாசமான உணர்வை அனுபவிச்சாரு. அங்கே மேற்படிப்பு படிக்கணும்னு ஒரு லட்சியம் அவருக்கு தோணுச்சு. அதற்காக கடுமையா உழைக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. சோ படிப்புக்கான பணத்தை சேமிக்க அவர் உழைச்சாரு. ரெஸ்டாரண்ட்ல ப்ரூஸின் வேலை திடீர்னு மாறிடுச்சு. அவருடைய சக ஊழியர் ஒருத்தர் திடீர்னு ஒரு வடை கடாயை அவரு மேல வீசிட்டாரு. அதிர்ச்சியில ப்ரூஸுக்கு உடனே தெரிஞ்சிச்சு. அவரு ஒரு வேகமான கிக் கொடுத்தாரு. அதுல தள்ளாடினாரு. இது ஹோவை கடுப்பாக்கிடுச்சு. நண்பர்கள் அவனை காப்பாத்த வந்தாங்க. ஆனா புருஸ் அவங்க அடிச்சாட்டையெல்லாம் விங்சன் கலைன்னு சொல்லி சூப்பரா தவிர்த்துட்டாரு. அடேங்கப்பா, அருமையா, சரியா கட்டுப்பாட்டுல இருக்கான்னு நினைச்ச நேரத்துல ஒரு சின்ன திசை திருப்பம். அவன் கையில கடுமையான காயத்தை பண்ணிட்டான். அந்த காயம் புருஷோட கோபத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. அப்புறம் என்னன்னா, புது உத்வேகத்தோட அசுர வேகத்துல ஒரு கவுண்டர் அட்டாக். டவுன் பண்ணி சண்டையை முடிச்சிட்டாரு. ரெஸ்டாரண்ட் மேனேஜர் மிஸ் யாங் உடனே வந்து சண்டையை நிறுத்திட்டாங்க. அப்புறம் புருஷ அவங்க ஆபீஸுக்கு கூப்பிட்டாங்க. சம்பளத்தை கொடுத்தாங்க. ஆனா இன்னும் இருக்கு. சாமர்த்தியமா பார்த்துட்டு கல்லூரி போற புருஷோட ஆசையை தெரிஞ்சு ஒரு நம்பரை கொடுத்தாங்க. அவங்க செயல் புருஷுக்கு புது நம்பிக்கையை கொடுத்தது.
யாரோ ஒருத்தர் என் கனவுகளுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு. சில காலம் கழிச்சு புருஷ் கல்லூரி மாணவனா சந்தோஷமா இருக்கான். கிளாஸ் ஜிம் எல்லாம் சமாளிச்சுட்டு ஒரு நாள் ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றப்போ ஜோ ஹெண்டர்சன் உட்பட சில இளைஞர்கள் கவனத்தை ஈர்த்தான். ஜோ அவன் ஆள முடியும்னு நினைச்சு ப்ரூஸை மிரட்ட முயற்சி பண்றான் ஜோ. ஆனா ப்ரூஸ் எப்பவும் சாஃப்டா ஜோவை போராட சவால் விடுறான். ஜோ அவன் பலத்துல நம்பிக்கையோட முன்னாடி வர்றான். ஆனா ப்ரூஸ் எல்லா அடியையும் சட்டென்னு தவிர்த்துடுறான். ஜோவோட ஃப்ரெண்ட்ஸ் உதவி பண்ண குதிக்கிறாங்க. ஆனா ப்ரூஸ் அவங்க எல்லாரையும் சிரமமில்லாம தோற்கடிச்சிடுறான். ஜிம்ல இருந்து ப்ரூஸ் வெளியே போறப்போ ஜோவோட ஃப்ரெண்ட்ஸ் பென்னி சேல்ஸ் மற்றும் டாட் ஓவர்டன் இன்னும் ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறான். ஆனா மறுபடியும் சவால் விடாம அவங்க ப்ரூஸ் கிட்ட விங்ஸுன் கற்றுக் கொடுக்க கேட்கிறாங்க. ஆச்சரியமா ப்ரூஸ் சம்மதிக்கிறான். சீக்கிரமே கல்லூரி முன்னாடி தோட்டத்துல பென்னி, டாட் மற்றும் பலருக்கு விங்ஜுன் எப்படி செய்யணும்னு காமிக்கிறான். ப்ரூஸ் இந்த கலையை கற்றுக்கொள்றது தடையை ஒரு நீர் போல எப்படி கடந்து போகணும்னு விளக்குறான். அந்த நகர்வுகளோட சுலபத்தையும் ஏற்றுக்கொள்ள சொல்றான். அந்த குரூப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது லிண்டா என்னும் ஒரு மாணவி வருவா. அவளுக்கு ஆர்வமா இருக்கு. அவளும் கிளாஸ்ல சேரணும்னு சொல்றா. ப்ரூஸ் எப்பவும் வாழ்த்துற மாதிரி அவளையும் சேர அழைக்கிறான். யாரு வேணாலும் விங்ஜுன் கற்றுக்கொள்ளலாம்னு சொல்றான். சில நாட்களுக்கு பிறகு அடுத்த பயிற்சி நேரத்துல லிண்டா குரூப்ல சேர்ந்திருக்கா. ப்ரூஸ் நடுவுல நிற்கிறான். அறையில போர் பயிற்சிக்கு ரெடி. 2 பேரும் எதிரெதிரா நின்னாங்க. லிண்டா சர்ப்ரைஸ் பண்ணி அவரை தரதரன்னு தள்ளி விழ வைச்சா. ப்ரூஸ் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு அனுமதி கொடுத்தேன்னு சொன்னாரு. அவரு அவளை சரியா கவனிக்கலன்னு சொல்லிட்டாரு. ஃபோக்கஸ் இருந்தாதான் போர்ல ஜெயிக்க முடியும்னு அவர் லிண்டா கிட்ட சொன்னாரு. பயிற்சி நாளுக்கு நாள் சிறப்பா நடந்துகிட்டு இருந்தது. 2 பேருக்கும் நல்லா பழக்கம் ஏற்பட்டது. அப்புறம் ப்ரூஸ் தனக்குள்ள இருந்த காதலை சொல்லி லிண்டாவை காதலிக்க கேட்டாரு. அன்னைக்கு இரவு ஒரு நல்லா பாருங்க ரெஸ்டாரண்ட்ல ரொமான்டிக் டின்னர் பிளான் பண்ணாங்க. ரொம்ப எக்ஸைட் ஆகியிருந்தாங்க. ஆனா போனா எல்லா டேபிளும் ஃபுல்லா இருந்துச்சு. தளரலன்னு நினைச்சு பாருக்கு போய் அங்கேயே நேரம் போக்க ஆரம்பிச்சாங்க. ப்ரூஸ் அமெரிக்காவில் சீன கலாச்சாரத்தை புகுத்தணும்னு ஒரு கனவு இருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் ப்ரூஸ் வேலை பண்ற ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டாங்க. கல்லூரி படிப்பு. சாரி, கதையில ஒரு டென்ஷன் இருக்கு. ப்ரூஸுக்கு விங்ஷன் பயிற்சியும் வேலைகளும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா லிண்டா கூட சினிமாக்கு போற நேரத்தையும் கிடைச்சிக்கிறான். ஆனா சினிமா பாக்குறப்போ ப்ரூஸோட மனசு வேற இடத்துல. லிண்டா உடனே புரிஞ்சுக்கிட்டா. சினிமா விட்டு போகலாம்னு சொல்லிட்டா, ஏதோ பிரச்சனைன்னு உணர்ந்து. அப்புறம் ஒரு நாள் ப்ரூஸ் லிண்டாவை ப்ரூஸ் குங்ஃபூ இன்ஸ்டிடியூட்னு சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அதுதான் அவன் வீடு குங்ஃபூ பயிற்சி மையம்னு சொல்றான். கொஞ்ச நாளில் அந்த இடம் குங்ஃபூ காதலர்களோட கிடங்கா மாறிடுச்சு. சொல்ல போனா எல்லாரும் ப்ரூஸ் கிட்ட குங்ஃபூ கத்துக்க ஆசைப்பட்டாங்க. ஒரு நாள் இரவு ப்ரூஸ் எழுதிட்டு இருந்தப்போ ஒரு அதிர்ச்சி. கட்டிடம் அதிர்ந்தது. அவன் எழுந்து பார்த்தா அவன் அப்பா எச்சரிச்ச அந்த பிசாசு சிலை. ப்ரூஸ் போராட முயற்சி பண்ணினான். ஆனா சிலையோட அருவருப்பான சக்தி அவனை சுவரில மோதி விழுத்திடுச்சு. ப்ரூஸ் மயங்கி விழுந்துட்டான். எழுந்ததும் அறை சரியா இருக்கு. எதுவும் நடக்கலன்னு தோணுது. கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சம்பவத்தை மறக்க முயற்சி பண்றான். கனவா நிஜமான்னு அவனுக்கு தெரியல. பிறகு லிண்டாவை அவள் வீட்ல சந்திக்கிறான். அங்க லிண்டாவோட அம்மா அவங்க காதல்ல இருக்கிறத சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவங்க சம்மதிக்கல. ஏன்? இன வேறுபாடு. அமெரிக்கால அவங்க குழந்தைக்கு எவ்வளவு கஷ்டம்னு சொல்றாங்க. அது கேட்டு ப்ரூஸ் ரொம்ப வருத்தமா போக போறான். ஆனா லிண்டா அவனை எவ்வளவு காதலிக்கிறாளோ அவ்வளவு தீவிரமா அவனோட வாழ முடிவு பண்றா. அவளோட அர்ப்பணிப்பு அசாத்தியம். அருமையா இருக்கு. 1964 திருமணம். புது வாழ்க்கைக்கு தொடக்கம். சீக்கிரமே யாங்கிட்ட பணம் திருப்பி கொடுக்கறான். கடன் வாங்கி படிச்சதுக்கு நன்றி சொல்றான். திருமணம் முடிஞ்சதும் ஓக்லாந்துல குங்ஃபூ ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. நிறைய மாணவர்கள். ஸ்கூல் ரொம்ப பிரபலமாகுது. சும்மா சொல்லவா போறேன், நிறைய மாணவர்கள் குங்ஃபூ கத்துக்க ஆசைப்பட்டு வந்துட்டாங்க. அப்போ லீண்டாவுக்கு அமெரிக்க சீன மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன்ல இருந்து ஒரு அழைப்பு. அதை உடனே ப்ரூஸ் கிட்ட கொடுத்துட்டா. சரி, என்னன்னு பார்க்கலாம்னு அசோசியேஷன்ல போய் சந்திச்சாங்க. அங்கேயே பூம், ப்ரூஸை அடிச்சுக்கிட்டாங்க. அவங்க கோட் ஆஃப் கண்டக்ட் மீறிட்டேன்னு. சீன பின்னணி இல்லாதவங்களுக்கு குங்ஃபூவும் சீன கலாச்சாரமும் கத்து கொடுத்ததுக்குன்னு. ப்ரூஸ் சொன்னாரு, எல்லாருக்கும் கத்து கொடுக்கணும் உலக அமைதிக்கேன்னு. ஆனா அந்த முதியவர்கள் சம்மதிக்கல. சரி, உன் திறமையை காட்டேன், எங்க சூப்பர் ஃபைட்டர்களை அடிச்சு தள்ளு, அப்புறம்தான் குங்ஃபூ கத்து கொடுப்பேன்னு. ப்ரூஸ் சரி என்று சொன்னார். அவருக்கு இது ஒரு பெரிய சவால். சண்டை நாள் வந்தாச்சு. ப்ரூஸோட மாணவன் ஜெரோம் வந்து சொன்னான்,
ப்ரூஸுக்கு எதிரா ஜானியோட மகன் வருகிறான். அவன் ஜானி ரொம்ப டெரிபிள் ஃபைட்டர்னு. அட போங்கடா, ஒருத்தன் லஞ்சம் கொடுத்து போட்டி வென்றான். ஜெரோம் சும்மா இருடான்னு சொல்றான். சீன மாஸ்டர் அசோசியேஷன்ல பெரியவங்களுக்கு சல்யூட் அடிச்சுட்டு ஃபைட் ஸ்டார்ட். முதல்ல சமமா போராட்டம். ஆனா ப்ரூஸோட கில் தெரிஞ்சிடுச்சு. அவன் ஜாஸ்தி செஞ்சிட்டான். ஜானி சரண்டர் பண்ணிட்டான். ப்ரூஸ் ஜெயிச்சிட்டேன்னு பெரியவங்களுக்கு நன்றி சொல்றான். ஆனா ப்ரூஸ் நீண்ட நேரம் சும்மா இருக்க முடியல. ஜானி ஒரு சூப்பர் கிக் அடிச்சான். பின்னாடி ப்ரூஸுக்கு பேக் இன்ஜூரி, ஃபார்ஷியல் பெராலிசிஸ். சைட்ல பார்த்துட்டு இருந்த லிண்டா கடுப்பா இருந்தா. அவ சொல்றா, போராட்டம் பத்தி என்னால சொல்ல வேண்டியது இருந்துச்சு. நீ என்ன பண்றேன்னு எனக்கும் சொல்லணும். ஆனா ப்ரூஸ் யாரும் அவனை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு கடுப்பா இருந்தான். சண்டை போட்டுட்டு இருக்கும்போது லிண்டா சொல்றா. என்ன சொல்றா தெரியுமா? அவ பிரெக்னன்ட். அவங்க முதல் குழந்தை. அந்த செய்தி ப்ரூஸோட கோபத்தை குறைச்சுது. நீண்ட நாட்களுக்கு பிறகு லிண்டாவோட கருத்தை அவர் சிந்திக்க ஆரம்பிச்சாரு. சேர்ந்து புது வழி ஒன்றை அவங்க நினைச்சு பார்த்தாங்க. ப்ரூஸ் விங் சுனை நவீனமா மாத்தலாம்னு. நீண்ட நாள் கழிச்சு எதிர்காலத்துல அவருக்கு நம்பிக்கையும் சாத்தியமும் தோணுச்சு. அவரு கலைஞனா மட்டும் இல்ல, அவங்க கட்ட போற குடும்பத்துக்குன்னு. சில மாசம் கழிச்சு ப்ரூஸும் லிண்டாவும் புது கலை ஒன்ன உருவாக்கினாங்க, மைனஸ் ஜீட் குண்டு. ப்ரூஸோட கனவு நனவாச்சு. அவருடைய போராட்ட முறை உருப்பெற்றது. கொஞ்ச நாள் கழிச்சு லிண்டா அவங்க மகனுக்கு பிரசவம் பண்ணாங்க, மைனஸ் பிராண்டன் லீ. முதுகு தண்டு புண் காரணமா சக்கர நாற்காலியிலேயே இருந்தாலும் தன் புது குழந்தையை அவர் தூக்கணும்னு தீர்மானிச்சாரு. அபார உழைப்போட சக்கர நாற்காலியிலிருந்து எழுந்தாரு. சிரமப்பட்டு பிராண்டனிடம் நடந்து போய் அவனை அணைச்சிக்கிட்டாரு. வெற்றியோட கணம். ஒரு மாசம் கழிச்சு ப்ரூஸ், லிண்டா ஒரு பெரிய மைல்கல் ஜீட் குண்டோ புத்தக வெளியீடு. அடேங்கப்பா, சந்தோஷத்துல பறந்துடுறாரு ப்ரூஸ். ஆனா இன்னும் பெரிய சந்தோஷம், லிண்டா அம்மா. முதல்ல ப்ரூஸோட அடியாமே சந்தேகிச்சாங்க. இப்போ மாறிட்டாங்க. பாட்டியை பார்க்க பேத்தன வர்றாங்க. ப்ரூஸுக்கு எதிர்பாராத ஆதரவு. அடேங்கப்பா, ப்ரூஸ் நல்லா குணமாச்சிட்டாரு. கலிஃபோர்னியா கராத்தே காலேஜ்ல ஜீட் குண்டோவை அறிமுகம் பண்றாரு. ஆரம்பத்துல எல்லாருக்கும் சந்தேகம், இதுல என்ன பவர் இருக்குன்னு. ப்ரூஸ் சூப்பர் கான்ஃபிடென்ட். ரிங்க்ல வந்து எதிர்த்து போராட சொல்றாரு. 60 செகண்ட்ல முடிச்சிடுவேன்னு ஜானி. ப்ரூஸ் கிட்ட தோத்து போன ஜானி மறுபடியும் வர்றாரு. ப்ரூஸை தோற்கடிக்கணும்னு லிண்டா பயந்தாங்க, ப்ரூஸோட உடம்புக்குன்னு. ஆனா ப்ரூஸ் சமாளிச்சிட்டாரு. நம்புங்கன்னு சொல்லி போராட்டம் ஆரம்பிச்சிடுச்சு. ஜானிக்கு ப்ரூஸோட கடந்த காலம் ஞாபகம் வந்துடுச்சு. காயம். அவன் பலவீனத்தை சரியா குறிவைச்சு ரொம்ப வேகமா அடிச்சான். ப்ரூஸோட முகத்துல வலி தெரிஞ்சிச்சு. ஆனா அவன் நின்னுடலை. கண்களில தீர்மானம் எரிய ப்ரூஸ் திரும்ப அடிச்சான். அவன் அடி சரியா பலமா இருந்துச்சு. ஒரு நிமிஷத்துக்குள்ள ப்ரூஸ் ஜானிக்கு ஜெட்குண்டு என்னன்னு காமிச்சு ரிங்க்ல இருந்து வெளியே தூக்கி போட்டான். அது வெற்றி மட்டுமில்லை, அது அவன் போர்க்கலை கொள்கையோட அருமையை உலகுக்கு காமிச்சது. போட்டி முடிஞ்ச உடனே பில் கீகர்னு ஒரு டிவி ப்ரொடியூசர் ப்ரூஸை பேக் ஸ்டேஜ்ல சந்திச்சான். ப்ரூஸோட போர்க்கலை திறமையால ஆச்சரியப்பட்ட பில் அவனுக்கு அவன் புது சீரியல்ல கிரீன் ஹார்னட்ல ஒரு வேலை கொடுத்தான். ப்ரூஸ் அந்த வாய்ப்பை பார்த்து சம்மதிச்சான். ஷூட்டிங் ஆரம்பிச்சிச்சு. ப்ரூஸோட அற்புதமான திறமையால அவனுக்கு அங்க எல்லாரும் மரியாதை கொடுத்தாங்க. சீனால பல வருஷம் ட்ரெனியரோஃப்க பண்ணின அவன் அடி எல்லாரையும் அதிசயிக்க வைச்சது. அவன் கைங்காரி பார்த்துட்டு அமைதியா இருந்தாங்க. ஷூட்டிங் முடிஞ்ச உடனே டீம் பில் வீட்டுக்கு போனாங்க. சந்தோஷ விழா. ப்ரூஸ் லிண்டாவை கூப்பிட்டு ஆட்டம் போட்டாங்க. ஆட்டத்து நடுவுல லிண்டா, 2வது குழந்தை எனக்குன்னு சந்தோஷமா சொன்னா. ப்ரூஸுக்கு உலகமே சொந்தமாச்சு போச்சு. ஆனா அடுத்த நொடி பில் சினிமா கேன்சல்னு சொல்லிட்டாரு. அரை முழுக்க அமைதி. சந்தோஷம் ஏமாற்றமா மாறிடுச்சு. வாரங்கள் கழிஞ்சு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ப்ரூஸுக்கு ஃபோன் வந்தது. கேட்டது உள்ளத்தை உலுக்கும் செய்தி. அப்பா இறந்துட்டாரு. துக்கத்துல மூழ்கி போய் ப்ரூஸ் ஹாங்காங்கிற்கு போயிட்டாரு. அந்த பேய் முகம் மறுபடியும் தோண ஆரம்பிச்சிச்சு. அமைதி தேடி ப்ரூஸ் எப்மேனை பார்த்தாரு. எப்மேன் சொன்னாரு, உன் மனசுல இருக்கிற பேய் முகத்தை எதிர்கொண்டு அழிச்சா மட்டும்தான் அமைதி கிடைக்கும்னு. அமெரிக்கா திரும்ப போறதுக்கு ரெடியா இருந்தப்போ எதிர்பாராத விருந்தாளி வந்தாரு. பிலிப் தான் ஹாங்காங் சினிமா தயாரிப்பாளர். ப்ரூஸோட அசாத்தியமான மார்ஷல் ஆர்ட்ஸ் திறமைய பார்த்து ஆச்சரியப்பட்ட பிலிப் ஹீரோ ரோல்ல நடிக்க சொல்லிட்டாரு. ஒரு பெரிய படத்துல தி பிக் பாஸ்ல அவருக்கு ஒரு ரோல். அதான் ப்ரூஸ். ஹாங்காங்ல இருந்து படம் பண்ண சொல்றாங்க. சூப்பர் வாய்ப்பு. ப்ரூஸ் சம்மதிச்சிட்டாரு. தாய்லாந்துக்கு போயிட்டாரு ஷூட்டிங். ஆனா அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஜானியோட அண்ணன் லூக் கூட நடிக்கிறான். ஜானி கிட்ட தோத்து கடுப்பா இருக்கிறான் லூக். ப்ரூஸ் மேல ரொம்ப பழிவாங்கணும்னு ஆசைப்படுறான். ஷூட்டிங்லேயே ப்ரூஸ் அடிக்கிறான். சண்டை, கொடூரமான சண்டை. ப்ரூஸ் ஜெயிச்சிட்டாரு. அந்த சண்டை வீடியோ டேப் அவன் கையாலேயே நொறுங்கி போச்சு.
அதுதான் அவன் வெற்றி. ஷூட்டிங் முடிஞ்சு ப்ரூஸ் வீட்டுக்கு போறாரு. அவரு அப்பா வீட்டுக்கு சர்ப்ரைஸ். லிண்டாவும் அவங்க 2 மகன்களும் அமெரிக்காவில இருந்து வந்திருக்காங்க. ப்ரூஸுக்கு ரொம்ப சந்தோஷம். படகுல சுத்தி வர சொல்றாரு. குடும்பத்தோட நேரம் கழிக்கிறாரு. அற்புதமான நிமிஷங்கள். 1 வருஷம் கழிச்சு தி பிக் பாஸ் திரையரங்குகளுக்கு வந்துடுச்சு. ப்ரூஸும் லிண்டா சீக்கிரமா ஒரு திரைப்படத்தை பார்க்க போய் சொருகிட்டாங்க. படம் முடியறதுக்கு முன்னாடி போகலாம்னு பிளான் பண்ணும்போது ஒரு அதிர்ச்சி. கூட்டம் ப்ரூஸை பார்த்து கை தட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அடேங்கப்பா, அவர்களை திரையரங்கத்திலிருந்து வெளியே அழைச்சிட்டு போறப்போ கொண்டாட்டம் வெடிச்சிடுச்சு. சத்தம், ஒலி எல்லாமே அதிகமாச்சு. சந்தோஷ கொள்ளு. ப்ரூஸ் சும்மா ஹீரோ இல்ல, சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. ஹாங்காங் ஆக்ஷன் பட உலகத்துல அவர் பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஒவ்வொரு படமும் சூப்பர் ஹிட். ஒரு நாள் இரவு புது கதை எழுதிட்டு இருந்தாரு ப்ரூஸ். அப்போ பில் வந்தாரு. வாழ்க்கையை மாத்திடும் ஒரு ஆஃபர் கூட்டிட்டு ஹாலிவுட் படத்துல நடிக்க சொன்னாரு. என்டர் தி டிராகன். உலக அளவுல பிரபலமாவாங்க. ஆனா அதிக வேலை ப்ரூஸுக்கு குடும்பத்தோட நேரத்தை குறைச்சிடுச்சு. லிண்டா சகிக்க முடியாம அமெரிக்கா திரும்பிட்டாங்க. ப்ரூஸுக்கு ஷாக். பிலிப்பை சந்திச்சு அவருக்கும் அமெரிக்கா போகணும்னு சொல்லிட்டாரு. மனம் நிறைய துக்கத்தோட போக முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. குடும்பத்தை இழந்த துயரத்திலே ப்ரூஸ் இறுதியா பில்லோட சலுகையை ஏத்துக்கிட்டு அமெரிக்கா போய் என்டர் தி டிராகன் படத்துல நடிக்க போறாரு. ஆனா ஷூட்டிங்ல ஒரு அதிசயம். படப்பிடிப்புல இருக்கிறப்போ ப்ரூஸ் ஒரு மயக்கத்துல விழிஞ்சிடுறாரு. அவரை ஒரு பிசாசு எப்பவும் துரத்திக்கிட்டு இருக்கு. இந்த முறை கனவுல பிராண்டனை பாக்குறாரு. அந்த பிசாசு பிராண்டனை கெடுக்க வருது. அப்போ அவன் மகனை காப்பாத்த ப்ரூஸ் தன் பயத்தை எதிர்த்து போராடுறாரு. அந்த பிசாசுல ஒரு வலுவிலா பகுதி இருக்கு. அது கழுத்து. அவரு நுஞ்சகு கையில பிடிச்சுக்கிட்டு அந்த பிசாசுல வலுவிலான இடத்தை அடிச்சு அது விழுற வரைக்கும் போராடுறாரு. மயக்கம் தெளிஞ்சதும் உடனே ஷூட்டிங்க செட்டை விட்டு ஓட்டி போறாரு. குடும்பத்தை சந்திக்கணும்னு ஆசையில, எல்லாம் சரியா பண்ணணும்னு ஆசையில. காலை சூரியன் உதிக்குது. ப்ரூஸ் அவரு கடைசி நாள் ஷூட்டிங்னு தயாரா இருக்காரு. லிண்டாவை கூப்பிட்டு இது கடைசி நாள்னு சொல்றாரு. சின்ன விடைபெறுதல், கடைசி பார்வை, அப்புறம்